இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு இப்போ இதை தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க வேற ஒரு பிளேட்டில். திருப்பி அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம், அதை நம்ம சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டால் போதும். இப்போ இது தக்காளி வெங்காயம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதை நம்ம இப்போ அரைச்சி அதில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து